ரைட். இது விலங்குலவே கிளம்பு. 13வது பாருங்க. ஒரு குலத்தில் எருமைகளும் வாத்துகளும் காணப்பட்டன. ஒரு குலத்தில் எருமைகளும் வாத்துகளும் காணப்பட்டன. ரைட். பாருங்க, அந்த காலத்துல கேள்வி ஒண்ணு ஒரு முன்னறிவு. ஒரு குலத்தில் எருமைகளும் வாத்துகளும் காணப்பட்டன. அவற்றின் தலைகளின் எண்ணிக்கை 21. தலைகளின் எண்ணிக்கை வந்து 21. ரைட். எருமை இருக்கா வாத்து? எருமை எருமை இருக்கு, வாத்து இருக்கு. உங்களுக்கு தெரியும் எருமைக்கு எத்தனை கால்? எருமைக்கு எத்தனை கால்? எருமைக்கு 4 கால். எருமைக்கு வந்து 4 கால். வாத்துக்கு 2 கால். வாத்துக்கு எத்தனை கால்? 2 கால். எத்தனை? குளத்துல வந்து எருமைகளும் வாத்துகளும் இருக்காங்க. எருமைக்கு 4 கால், வாத்துக்கு 2 கால். ஆனா சொல்லியிருக்காங்க பாருங்க, சொல்லியிருக்காங்க அவற்றின் தலைகளின் எண்ணிக்கை 21. இந்த தலைகள் எல்லாம் கூட்டினா எருமை தலை, வாத்து விட்டு தலை 21. ரைட். எருமை விட்டு தலையும் வாத்து விட்டு தலையும் கூட்டினா 21. ஓகே, ரைட். 21. கால்களின் எண்ணிக்கை 66. கால்கள், எருமை விட்டு கால்கள், வாத்து விட்டு கால்கள் கூட்டினா 66. கால்களின் எண்ணிக்கை 66 கொடுத்துருக்காங்க. ரைட். எனின் அங்குள்ள அக்குலத்தில் காணப்பட்ட வாத்துக்கள் எத்தனை கேட்கிறாங்க. ரைட். அப்ப அந்த குலத்துல காணப்பட்ட வாத்துக்கள் எத்தனை? வாத்துக்கள் எத்தனை, எருமைகள் எத்தனை கண்டுபிடிக்கலாம். ஆனா இதுல வந்து இதை வந்து நீங்க 2 விதமா செய்யலாம். ஒண்ணு, ஒரு டெக்னிக்கை பாவிச்சு செய்யலாம்னு கேட்டா கணக்குல இருந்து செய்யலாம். ரைட். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு 3 ஆன்சர் தந்திருப்பாங்க. ரைட். உங்களுக்கு ஆன்சர் 3 தந்திருக்காங்க. என்ன ஆன்சர்? 12. 1வது ஆன்சர் 12. ரைட். 12 ஒரு ஆன்சர். 2வது ஆன்சர் வந்து 7. 3வது ஆன்சர் வந்து 9. ரைட். இந்த 3 ஆன்சர் தந்திருக்காங்க. ரைட். 12, 7, 9 3 ஆன்சர். ரைட். இதை கேள்வி ட்ரை பண்ணீங்களா? ரைட். பாருங்க, ஒரு குளத்துல எருமைகள் வாத்துகள் இருக்கு. ரைட். இது தேவை எந்த விஷயம் வேணும்? ரைட். எருமை வாத்து இருக்கு. அதனுடைய தலைகளின் எண்ணிக்கை 21. ரைட். தலைகளின் எண்ணிக்கை 21. அதனுடைய கால்களின் எண்ணிக்கை 66. இப்ப வாத்துகளின் எண்ணிக்கை கேட்கலாம். ரைட். என்ன செய்யலாம்? பாருங்க, ஒண்ணு விடையில இருந்து போகலாம். ரைட். நான் விடையில இருந்து போவோம். ரைட். என்ன செய்யறோம்? விடையில இருந்து போறோம். ரைட்டா? மொத்த தலைகள் வந்து 21. மொத்த தலைகள் வந்து 21 தலைகள். ரைட்டா? ரைட். இப்ப வாத்துகளின் எண்ணிக்கை தானே கேட்கறாங்க. ரைட். அப்ப தலைகளின் எண்ணிக்கை எடுனா ஓகே. இதுல எதுக்குமே 2 தலை இருக்காது. எருமைக்கு 2 தலை இருக்காது, வாத்துக்கும் 2 தலை இருக்காது. ரைட். ஆகவே நம்ம தலைகளின் எண்ணிக்கை 21. ரைட். அது இல்ல, வாத்துகளின் எண்ணிக்கை 9 இருந்தா பின்னுக்கு வந்து பார்ப்போம். நான் விடையை செக் பண்ணக்குள்ள பின்னுக்கு வந்து பார்ப்போம். 3வது விட 2வது விட கொடுத்தா சான்ஸ் கிடையாது. ரைட். அதை பின்னுக்கு வந்து பார்ப்போம். ரைட். அப்ப இதுல 21ல 9 போனா எவ்வளவு? ரைட். பாருங்க 12. ரைட். பாருங்க 21 வருதானே? இது வாத்து, இது எழுதணும். வாத்துக்கு 9. வாத்துக்கு வந்து 9 இருக்குன்னா 2 கால் படி 2. எருமைக்கு 4 கால். 92 18. 12 40. குட்டி பாருங்க, மொத்தம் எத்தனை? 66 வரணும். 8 11 1 5 1 6. ரைட். 66 வரும். ஆகவே இதுக்கான ஆன்சர் 3வது ஆன்சர் சரி. வாத்துகளின் எண்ணிக்கை 9 இருக்கு, எருமைகளின் எண்ணிக்கை 12.
இப்ப நீங்க வீடியோ வச்சு என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இப்படி நீங்க வீடியோ வச்சு கண்டுபிடிக்கிற மெத்தட் இருக்கு. ஓகே தானே? இது வந்து பெஸ்டான மெத்தட். இதுதான் உண்மைக்குமே இந்த கணக்கு செய்யறது. உண்மைக்குமே இந்த என்ன சொல்லுங்க, நீங்க விடையில இருந்து அந்த கணக்கு என்ன செய்யணும். ரைட். அது இல்லாம ஒரு ஷார்ட் கட் ஒன்று இருக்கு. ரைட். இதை தெரியாதவங்க எழுதிக்கிறது நல்லா வார்த்தை. ரைட். அதாவது வாத்துக்கு 2 கால், எருமைக்கு 4 கால். இப்படி உள்ள கணக்குகளுக்கு மட்டும் என்ன செய்யலாம்னா, ரைட், 21 இருக்கு இல்லையா? ரைட்டா? அது தலைகளின் எண்ணிக்கை இருக்கு தானே? ரைட். தலைகளின் எண்ணிக்கைய 2 அளவு இருக்கும். தலைகளின் எண்ணிக்கை என்ன செய்யும்? 2 அளவு இருக்கும். 2 அளவு இருக்கும். எத்தனை வந்து பெருக்குனா பாருங்க, தலைகளின் எண்ணிக்கை 2 அளவு இருக்கும். 40. ரைட். ரைட்டா? தலைகளின் எண்ணிக்கை 2 அளவு இருக்கும். இது ஷார்ட் கட். நல்லா பாத்துக்கோங்க. தலைகளின் எண்ணிக்கை 2 அளவு இருக்கும். 42. மொத்த கால்களின் எண்ணிக்கை 66. ரைட். மொத்த கால்களின் எண்ணிக்கை 66. இதை கழிக்கணும். மொத்த கால்களின் எண்ணிக்கை 66, தலைகளின் எண்ணிக்கை 2 அளவு வந்து ஆன்சர். அதை கழிச்சா 4, 2. ரைட். திருப்பி 2 அளவு பிரிக்கணும். 2 அளவு பிரிச்சா 12. இது வர்றது எருமைகள். வர்றது வந்து உங்களுக்கு எருமை விட்டு எண்ணிக்கை வரும். ரைட். பாருங்க, இது ஷார்ட் கட். நல்லா பாருங்க. எப்படி எருமை தலை, வாசல் தலை இருக்கு இல்லையா? ரைட். மொத்த தலைகள் 21 தலை இருக்கு. ரைட். இந்த 21 2 பெருக்கிட்டு 42. மொத்தம் 66 கால்கள் தலை கூட்டவை. அதுல இருந்து கழிச்சா 24. இதை 2 பிரிச்சா 4 கால் உள்ள மிருகவுக்கு வந்துடும். 4 கால் விட்டு மிருகவுக்கு என்ன வந்துடும்? எண்ணிக்கை வந்துடும் 12. ஆனா கேள்வி கேட்டிருக்காங்க, வார்த்தை எண்ணிக்கையினால நீங்க என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வார்த்தை எண்ணிக்கை மொத்தம் 21. அதுல இருந்து 12 9. இப்படி 2 மெத்தட் இருக்கு. ஓகே. இந்த விஷயம் விளங்கிட்டா திருப்பி சொல்லணுமா? முக்கியமான கணக்கு ஒன்று தான். ரைட். நல்லா பார்த்து எப்பயுமே இந்த நுண்ணறிவு எந்த ஒரு எக்ஸாம்னாலும் இந்த நுண்ணறிவு வந்தேதான். ரைட். பார்த்துங்க. இத சைக்கிள், கார்னு சொல்லுவாங்க. டயர்களின் எண்ணிக்கைன்னு கலப்பாங்க. ரைட். கோழி, ஆடுன்னு கலப்பாங்க. ரைட். அப்படி நிறைய விஷயத்துல என்ன செய்வாங்க, இதே கணக்குல கலப்பாங்க. இந்த 2 மெத்தட் அடிப்படையில் என்ன செய்யலாம்? செய்யலாம். என்ன செய்யணும்? விடையில இருந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ரைட். பார்த்து 9ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா விடையை பின்னுக்கு இருந்து செக் பண்ணீங்கன்னு. ஏன் விடையை பின்னுக்கு இருந்து செக் பண்ணோம்னா, 1வது விடை கொடுத்த இந்த மாதிரி கணக்கு விடையில இருந்து போற கணக்க 1வதுல இருந்து என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க சரியான சான்ஸ் போறோம். 3வது 2வது தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த பக்கத்துல இருந்து இதை செக் பண்றது சரியான. ரைட். அதே வார்த்தை 9ன்னு தெரிஞ்சா மொத்தம் 21 தலைகள் தானே? மொத்தம் 21 தலைகள். அதுல வார்த்தை 9னா மிச்சம் 12. ரைட்டா? எருமை வந்து 12 இருக்கும். எருமைக்கு 4 கால், பாட்டுக்கு 2 கால், பெருக்கி பார்த்து மொத்தத்தை கூட்டினீங்கன்னா 66 வரணும். இது வந்துருச்சுன்னா ஒவ்வொரு ஆன்சர். அப்படி இதுக்கு வரலாட்டி அடுத்த செஞ்சு பார்க்க வேண்டியது. ரைட். அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லாட்டி நான் சொல்லி கொடுத்த முறையை பயன்படுத்தி நீங்க செய்யலாம். இதுல வேற ஒரு டவுட் இருக்கா? இல்லைன்னா ஓகே. அப்ப இது விலங்குதானே கேட்டுக்கோங்க. 14வது பாருங்க. அடுத்து 14வது. அனுப்புற கேள்வி என்ன செய்யணும் கூட எழுதிக்கணும். எழுதுனாதான் உங்களுக்கு விளங்கும். கேள்வி எழுதுனாதான் உங்களுக்கு விளங்கும் என்ன நடக்குது. அடுத்து பாருங்க, கேள்வி பாருங்க. அப்புறம் கேள்வி ஒரு பண்ணையில், ஒரு விலங்கு பண்ணையில் மாடுகளும் கோழிகளும் வளர்க்கப்பட்டது. ரைட். அதே மாதிரி ஒரு கணக்கு. ஒரு விலங்கு பண்ணையில் மாடுகளும் கோழிகளும் வளர்க்கப்பட்டது. மாடுகளுக்கு
ரைட் மாடு கோழி ரைட் மாடுகளும் கோழிகளும் வளர்க்கப்பட்டது ஓகே தானே ரைட் ஒரு விலங்கு பண்ணையில் மாடுகளும் கோழிகளும் வளர்க்கப்பட்டது அங்குள்ள கோழிகளிலிருந்தும் மாடுகளிலிருந்தும் கால்களின் மொத்த எண்ணிக்கை 100 இதனுடைய கால்கள் ரைட் இவருடைய கால்களின் எண்ணிக்கை 100 கால்களின் எண்ணிக்கை 100 தலைகளின் மொத்த எண்ணிக்கை 31 தலைகளின் மொத்த எண்ணிக்கை தலைகளின் மொத்த எண்ணிக்கை ரைட் தலைகளின் மொத்த எண்ணிக்கை 31 கேள்வி கேட்டுக்காங்க அங்கு காணப்பட்ட மாடுகளின் எண்ணிக்கை அது மாடுகளுக்கு எண்ணிக்கை ரைட் மாடுகளின் எண்ணிக்கை இங்க நீங்க ஆன்சர்ல செய்யலாம் ரைட் ஆன்சர் 3 ஆன்சர் தர இல்லாட்டி மொத்தமாக செய்யலாம் 3 ஆன்சர் தர என்னென்ன ஆன்சர் மாடுகள் எண்ணிக்கை ஒன்னாவது ஆன்சர் 12 இரண்டாவது ஆன்சர் 17 மூன்றாவது ஆன்சர் சொல்லுங்க பாபு இதுக்கு என்ன ஆன்சர் கிரேட் 5 இருந்தா சொல்லுங்க யாராச்சும் கிரேட் 5ல யாராச்சும் இதுக்கான ஆன்சர் இப்ப சொல்லி தந்ததுதான் இதுக்கான ஆன்சர் என்ன கால்களின் எண்ணிக்கை 100 தலைகளின் எண்ணிக்கை 31 ரைட் இங்குள்ள மாடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கலாம் சொல்லி தந்ததுதான் ரைட் பாப்போம் ரைட் பாப்போம் நான் சொன்னேன் ரைட் இப்ப நம்ம இங்க உள்ள மெத்தட் போறோம் ரைட் அப்புறம் செக் பண்ணிக்கிறோம் விடைய ரைட் என்ன செய்யறோம் தலைகளின் எண்ணிக்கை 2 ரைட் தலைகளின் எண்ணிக்கை 2 ரைட் மொத்த தலைகள் தலை ரைட் உலகத்தில் மிருகங்கள் இருக்க போகுது இப்ப 2 இருக்குண்ணா எவ்வளவு 62 ரைட் 62 மொத்த கால எண்ணிக்கை 100 அதுல இருந்து 62 ரைட் கரெக்டா எவ்வளவு வரப்போகுதுன்னு பாருங்க 38 ரைட் இத 2 பிரிச்சீங்கன்னா ஒவ்வொரு வரப்போது மாடுகள் இருக்கு ரைட் இப்ப 2 பிரிப்போம் 38 2 பிரிங்க பார்ப்போம் 38 2ஆல வகுத்தோம்னா 1 2 4 18 18 மூணாவது ஆன்சர் சரியா வருது இத பாருங்க இப்ப நீங்க ஆன்சர் செக் பண்ணிக்கணும் மொத்தம் 31 ரைட் 31 இங்க 19 பாருங்க எத்தனை கோழி எத்தனை இருக்குன்னு பாருங்க மாடு 19 கோழி வந்து 12 சரியா 12 தானே கோழிக்கு 2 கால் படி மொத்தம் 24 மாடுக்கு 4 கால் படி மொத்தம் 6 76 குற்றம் பாவம் 10 ஆன்சர் சரியா வருது ஆகவே இருக்க ஆன்சர் வந்து 19 மூணாவது ஆன்சர் ரைட் சார் எல்லாத்தையும் செக் பண்ண தேவையில்லை நீங்க கீழே இருந்து செக் பண்ணீங்கன்னா ரைட் ஓகே தானே அப்படி இல்லாட்டி இந்த மெத்தட் நீங்க என்ன செய்யலாம் இதுக்கான ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட் இது மறந்துடும் இது வந்து என்ன செஞ்சிருன்னு கேட்டா இந்த மெத்தட் வந்து மறந்துடும் ரைட் ஆனா இந்த விடையில இருந்து போறதுங்கிறது வந்து ரைட் இது வந்து எல்லாமே எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ரைட் அதே இந்த கேள்விக்கு விடையில இருந்து போறது நான் ஒன்று நினைக்கிறேன் அதுல என்ன செய்யணும் செய்ய பாருங்க ரைட் ரைட் இப்ப அடுத்தது நீங்க சொல்லணும் ரைட் அடுத்த கணக்கு சொல்லணும் 15வது
டவுட் இருந்தா கேளுங்க. 15வது 15வது பாருங்க. ரைட், ஒரு வாகன தரிப்பிடத்தில் மோட்டார் சைக்கிளும் கார்களும் மொத்தமாக 41 காணப்படும். ஒரு வாகன தரிப்பிடத்தில் மோட்டார் சைக்கிள் கார் சைக்கிள் கார் தெரியும். மோட்டார் சைக்கிளுக்கு 2 டயர் இருக்கு, ஏன்னா காருக்கு வந்து 4 டயர் இருக்கு. ஒரு தரிப்பிடத்துல சைக்கிளும் இருக்கு, காரும் இருக்கு. மொத்தமாக 41 காணப்பட்டது. மொத்தமே 41 இருக்கும். மொத்தம் என்ன செஞ்சிருக்கு? 41 வாகனம் இருக்கு. சைக்கிளும் காரும் சேர்ந்து 41 வாகனம் இருக்கு. அவற்றின் சக்கரங்களின் எண்ணிக்கை 114. சக்கரங்களின் எண்ணிக்கை வந்து 114. ரைட், மொத்தமாக 41 இருக்கு. சக்கரங்களின் எண்ணிக்கை 114 காணப்படும். ரைட், அவ்வாகன தரிப்பிடத்தில் காணப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் எத்தனை? மோட்டார் சைக்கிள்கள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. ரைட், மோட்டார் சைக்கிள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு வரப்போறது 14, 19, 27. ரைட், ஒன்னாவது ஆன்சர், ஆன்சர் சொல்லும் போது யார் சொல்றாங்க? இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஒரு வாகனத்துல வந்து சைக்கிளும் கார் இருக்கு. மொத்தமாக 41 வாகனம் இருக்கு. அதனுடைய சக்கரங்களின் எண்ணிக்கை 114. ரைட்டா? நீ நினைச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா சக்கரம்லாம் இருந்தா உள்ளுக்கு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எண்ணக்கூடாது. ரைட், வாகனத்துல அந்த பூட்டி இருக்கிறது தான். காருக்கு 4 சக்கரம் இருக்கும். ரைட், சைக்கிளுக்கு 2 சக்கரம் இருக்கும். மொத்த சக்கரம் 14. அப்ப இதோட சைக்கிள் எங்க பாபு யார் சொல்றாங்க? சொல்லுங்க, சைக்கிள்களின் எண்ணிக்கை எத்தனை? ஜெசிகா, என்ன ஆன்சர்? ஒரு 3 ஆன்சர் தந்து வச்சிருக்கேன். ரைட், இது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நம்ம ரெடி பண்ணா 3 ஆன்சர். வேற எக்ஸாம்னா இந்த 5 ஆன்சர் வரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேற மத்த போட்டி பரீட்சைகள் தான் என்ன செய்ய போகுது 5 ஆன்சர். ஆனா எல்லாத்துக்கும் இது முக்கியமான ஒன்று. ரைட், ரைட். அப்போ என்ன பிரச்சனை? ரைட், மொத்த வாகனம் 41. ரைட், மொத்த 41. ரைட், இதை நம்ம என்ன செய்யறோம்? 2 அளவு. ரைட், பாருங்க, மொத்த வாகனத்தை 2 அளவு இருக்கு. அதான் ஞாபகம். ரைட், 22. மொத்தம் 114 தானே வாகனம் இருக்கு. அதுல இருந்து 82. ரைட், கழிச்சோம்னா 2, 32. அதை 2 அளவு பிரிச்சா ரைட், அது 32 வருது தானே. அதை 2 அளவு பிரிச்சா 14. இந்த கார்கள் 4 டயர் உள்ள வாகனம்.
ரைட் பாருங்க, மொத்த வாகனம் 41, அது 2000 இருக்குன்னா 82, ரைட். அது மொத்தம் டயர்களின் எண்ணிக்கை 114 இருந்து 82 காட்டுனா 32, அதை 2000, ரைட். மொத்த வாகனத்தை 2000 பிரிச்சு சக்கரத்துல இருந்து கழிச்சுட்டு திருப்பி 2000 பிரிச்சுன்னா கார்களின் எண்ணிக்கை வரப்போகுது. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி, ரைட். அப்ப மொத்த வாகனம் 41ன்னா சைக்கிள் இன்னைக்கு கேட்கறாங்க மொத்தம் 41ல இருந்து 16 கட்சி எத்தனை இப்ப 5 2 பாருங்க. அவர் சைக்கிளின் எண்ணிக்கை எத்தனை 25. இப்ப நீங்க செஞ்சு பார்க்கலாம். சைக்கிளின் எண்ணிக்கை 25, 2 சக்கரம் படி மொத்தம் 50 சக்கரம். மிச்சம் 41 25 படி தலையில வருது. மொத்த வாகனம் 41, அதுல பாருங்க என்ன வருது 6 14, 4 சக்கரம் படி 64, 4 15 சரியா வருதுன்னா சரி. அப்ப ஆன்சர் வந்து 25, 3வது ஆன்சர். இதை குறித்தா செய்யலாம், ரைட். இது லேசான கேள்வி ஒன்று பண்ணி விளங்குதாப்ல. பார்ப்போம். இப்போ உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான கேள்வி, ரைட். இப்போ உங்களுக்கு மொத்தமா பார்த்துருக்கணும் அன்னையில இருந்து, ரைட். பாருங்க அந்த சரக்கு மொத்தத்துல சரக்கு, ரைட். அந்த முக்கோணி சதுரம் அந்த மாதிரி வேலி அடைக்கிற சம்பந்தமா கேள்வி பார்த்துருக்கோம், ரைட். இப்ப நம்ம பார்த்தோம் என்னது, அந்த கால்களின் எண்ணிக்கை சம்பந்தமா கேள்வி பார்த்தோம், ரைட். இப்ப அடுத்து வரப்போற கேள்விகள், ரைட். பாருங்க, இந்த கேள்வி 16வது கேள்வி, 16வது கணக்கு, ரைட். 16வது என்ன கேள்வி, ரைட். கேள்வி எழுதி இருப்பீங்க, ரைட். இருந்தாலும் ஒரு வாசியை பார்த்துக்கோங்க. வரிசை ஒன்றில் கமலன் முன்னால் இருந்து 10வதாகவும், ஒரு வரிசையில கமலன் எந்த இடத்துல இருக்கான்னு சொல்றாங்க, ரைட். ஒரு வரிசை ஒன்றில் கமலன், ரைட். பாத்துங்க, முன்னால் இருந்து இங்கிட்டுதான் முன்னுக்கு, ரைட். முன்னால் இருந்து 10வதாகவும், முன்னால் இருந்து இந்த பக்கம் இருந்து பார்க்கக்கூட 10வதாக, ரைட். இந்த பக்கம் இருந்து பார்க்கல, முன்னால் இருந்து பார்க்கக்குள்ள 10வதா இருக்கான கமலன், ரைட். பின்னால் இருந்து 15வதாகவும், இந்த பக்கத்துல பார்க்கல, ரைட். இந்த பக்கத்துல பார்க்கல, பின்னால் இருந்து பார்க்கல 15வது ஆளாக இருக்க. இதுதான் கேள்வி, ரைட். இப்ப வரிசையில் எத்தனை பேர் உள்ளனர், ரைட். கேள்வி பார்க்கணும். கமலன் ஒரு இடத்துல இருக்கான், ரைட். முன்னுக்கு இருந்து 10வதா இருக்கான், ரைட். பின்னால் இருந்து பார்த்தோம்னா 15வது. முன்னுக்கு இருந்து 1 2 3 4 எண்ணீங்கன்னா கமலன் 10வதா இருக்கும். பின்னுக்கு இருந்து எண்ணீங்கன்னா 1 2 3 பின்னுக்கு இருந்து எண்ணீங்கன்னா 15வதா. இதை முன்னுக்குன்னு வச்சிருக்கேன், இதை பின்னால் இருந்து, ரைட். முன்னால் இருந்து 10வது, பின்னால் இருந்து 15வது, ரைட். இப்ப இந்த வரிசையில எத்தனை பேர் இருப்பாங்க எங்க பாகம், யார் சொல்றீங்க? சிம்பிளான ஒரு 20, வெரி குட். பாப்புக்குள்ள கமலன் இந்த இடத்துல இருக்கணும், ரைட். பாருங்க, முன்னால் இருந்து 10வதா இருக்கானா கமலனுக்கு முன்னுக்கு 9 பேர் இருக்கணும், ரைட். கமலனுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் இருக்கணும்? 9 பேர் இருக்கணும், ரைட். அவ்வளவுதான். இது சின்ன வேலை ஒண்ணுதான், ரைட். ஜெசியா நல்லா பாத்துங்க, ரைட். முன்னால் இருந்து 10வதா கமலன் இருக்கானா அவருக்கு கமலனுக்கு முன்னாடி 9 பேர் இருக்கணும், ரைட். பின்னால் இருந்து 15வதா இருக்கானா கமலனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கணும்? 14 பேர், ரைட். இவ்வளவுதான் விஷயம். முன்னால இருந்து 10வதானா கமலனுக்கு முன்னுக்கு 9 பேர் இருக்கணும், ரைட்டா. பின்னால் இருந்து 15வதுன்னு சொன்னா
ரைட். அதை கமலுக்கு பின்னாடி 14 பேர் இருக்கும். ரைட்டா? இவ்வளவுதான் விஷயம். ரைட். இப்ப வரிசையில எத்தனை பேர் இருக்காங்க? 9, கமலன் ஒரு ஆளு, 14. இது கமலனுக்கு முன்னாடி 9 பேர், கமலன் ஒரு ஆள், கமலனுக்கு பின்னாடி 14 பேர். மொத்தத்தை கூட்டினா 14 1 ரைட். ஆகவே இதுக்கான ஆன்சர் வந்து 24. ஓகே. அப்ப இதெல்லாம் நீங்க விடையில இருந்தாலும் பார்க்க கூடாது. முதல்ல கணக்கு மட்டும் தான் விடை உங்களுக்கு தந்து. ரைட். தேவையான கணக்குகளுக்கு மட்டும் விடையை நம்ம பயன்படுத்தி செய்யறது போகலாம். ரைட். எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. ரைட். ஓகே தானே? ரைட். அப்ப இதை நீங்க என்ன செய்யலாம், இந்த கணக்கை ஈஸியா செஞ்சுக்கலாம். அது 17வது 17 17வது 17வது. ஆனா அதே மாதிரி கணக்கு 17வது பாருங்க என்ன கணக்கு. வரிசையொன்றில் நடுவில் உள்ள தர்சன். வரிசையில நடுவுல யாரு? தர்சன். தர்சன் நடுவுல இருக்கா? ரைட். தர்சன் என்ன செய்யறான்? நடுவல்ல இருக்காரா? ரைட். வரிசையொன்றில் நடுவில் உள்ள தர்சன் 25வதாக உள்ளான். இவர் வந்து 25வது நடுவல்ல இருக்காரு. 25வது ஆளா நடுவல்ல. ரைட். நல்லா கவனிச்சு. 25வது ஆளா நடுவல்ல இருக்காரு. ரைட். வரிசையில் உள்ளோர் எத்தனை பேர்? வரிசையில எத்தனை பேர்? தர்சன் நடுவல்ல இருக்காங்க. தர்சன் வந்து நடுவல்ல 25வதா நடுவல்ல இருக்கான் தர்சன். வரிசையில எத்தனை பேர் இருப்பாங்க? ரைட். ஈஸியான கேள்வி. இதை நீங்க எல்லாம் சொல்லித்தான். ஏன்னா முதல்ல சொல்லி தந்துட்டேன் தானே, அதனால இதை சொல்லி தர்றதுக்கு சரி வராது. நாற்பத்தொன்பது. தர்சன் 25வது அப்படின்னா இருக்குது. தர்சனுக்கு முன்னால் 24 பேர் இருப்பாங்க. நடுவல்ல தானே இருக்காது. ரைட்டா? அவர் நட்டுக்கு நடுவல்ல இருக்காது. ரைட். 9 அது வேற ஒருத்தவங்க இருக்காங்க. நட்டுக்கு நடுவல்ல யார் இருக்கா? தர்சன் இருக்காரு. ரைட். அது தர்சனுக்கு முன்னால் 24 பேர், தர்சனுக்கு பின்னால் 24 பேர் இருப்பாங்க. ஏன்னா 24 பேர் இருந்தா தான் 25வது தர்சன். ரைட். ஆகவே இப்ப மொத்தம் எத்தனை பேரு? தர்சனுக்கு முன்னால் 24, பின்னால் 24, தர்சனோட ஒரு ஆள் 41. ரைட். வெரி குட். அவை மொத்தமாவே 49. சரியானா? அடுத்து அடுத்து பாருங்க. வரிசையொன்றில் சுபாவிற்கு முன்னால் 14 பேரும். சுபா சுபா ஒருத்தவங்க இருக்காங்க. வரிசையில நிக்கிறாங்க. சுபா வந்து என்ன செய்யறாங்க? சுபாவிற்கு முன்னால் 14 பேரும், சுபாவிற்கு முன்னுக்கு 14 பேர். இப்ப உங்களுக்கு சுபாவுக்கு இடத்த சொல்லல, சுபா 15ஆவதுன்னு உங்களுக்கு தெரியும். சுபாவிற்கு முன்னால் 14 பேரும். ரைட். நல்லா பார்த்தோம். சுபாவிற்கு முன்னால் 14 பேரும், சுபாவிற்கு பின்னால் 15 பேரும். சுபாவிற்கு பின்னுக்கு 15 பேர். ரைட். 15 பேரும் உள்ளன. எனின் சுபா நின்ற வரிசையில் மொத்தமாக நின்றவர்கள் எத்தனை? இப்ப உங்களுக்கு லேசாயிடுச்சு, கேள்வி லேசாயிடுச்சு. சுபாவிற்கு முன்னாடி 14 பேர், சுபாவிற்கு பின்னுக்கு 15 பேர், மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க? இல்ல தானே? இது டிரெக்டாவே கேள்வி கொடுத்துருவாங்க. ரைட். என்ன ஆன்சர்? சுபாவுக்கு முன்னாடி 14, சுபாவுக்கு பின்னுக்கு 15, மொத்தமாக எத்தனை பேர் இந்த வரிசையில? சொல்லுங்க. 30 பேர்.
வெரி குட். அப்ப இது உங்களுக்கு தெரியும் தானே, 15 சுபாவோட சேர்த்து 14 15 அவை 30. ரைட். அப்ப இது இலகுவான கேள்வி ஒன்று. ரைட், ஓகே. ரைட், அடுத்தது பாருங்க, 19 கேள்வி. பிரியா ராதிகாவுக்கு இடையில் 14 பேர் நின்றனர். ரைட், இன்னும் கொஞ்சம் இடையில கொடுத்துருக்காங்க. பிரியா 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 ராதிகா. பிரியாவுக்கும் ராதிகாவுக்கும் இடையில, ரைட், பிரியாவுக்கும் ராதிகாவுக்கும் இடையில் 14 பேர் நின்றனர். பிரியாவுக்கும் ராதிகாவுக்கும் இடையில 14 பேர் இருக்காங்க. ரைட், 14 பேர் நின்றனர். பிரியாவிற்கு பின்னால் 14 பேரும், ரைட், பிரியாவிற்கு பின்னால் 14 பேரும், பிரியாவிற்கு முன்னால் 24 பேரும், ரைட். பிரியாவுக்கு பின்னால் 14, ரைட். அதை இதைத்தான் பின்னுக்கு எடுப்போம் இதை, ரைட். இவர முன்னால் இந்த பக்கத்துல இருந்து பார்ப்போம், ரைட். ஏன்னா நடுவில் 14 பேர் இருக்காங்க, ரைட். அவை முன்னுக்கு வந்து 24 பேர் இங்க கூட தான், இதான் முன்னாடி, ரைட். அதே பாருங்க கேள்வி, ரைட். பாருங்க, பிரியாவிற்கு பின்னால் 14 பேரும், பிரியாவிற்கு பின்னுக்கு 14, இதைத்தான் பின்னாடி வச்சு, இதுதான் பிரியாவுக்கு முன்னாடி, ரைட். நல்லா பாருங்க, ரைட். பிரியாவிற்கு பின்னால் 14 பேரும், பிரியாவிற்கு முன்னால் 24 பேரும் நிற்கின்றனர் எனில், பிரியாவிற்கு முன்னால் 24 பேர் இருக்காங்க. இதை வாசிச்சு படத்துல இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேசாது, கணக்கா இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா லேசாது, ரைட். பிரியாவிற்கு முன்னால் 24 பேரும் நிற்கின்றனர் எனில், ராதிகாவுக்கு முன்னால் எத்தனை பேர் நிற்கும்? ராதிகாவுக்கு முன்னாடி எத்தனை பேர்? இந்த பக்கம் தான் வரிசை, ரைட். அது நம்ம படத்தை வரைகிறத பொறுத்து. ராதிகாவுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? சரி, திருப்பி என்ன ஒரு வார்த்தை, பிரியாவிற்கும் ராதிகாவுக்கும் இடையில் 14 பேர், பிரியாவிற்கு பின்னால் 14 பேர், பின்னுக்கு வரணும், பிரியாவிற்கு பின்னால், ரைட். இதான் பிரியா, பிரியாவுக்கு இந்த பக்கம் காலத்தை வரும். அப்ப பிரியாவுக்கு பெண்ணுக்கு இது, பிரியாவுக்கு முன்னாடி 24 பேர், ரைட். பிரியாவுக்கு முன்னால் 24 பேரும் நிற்கின்றனர். ராதிகாவுக்கு முன்னால் எத்தனை பேர் நிற்கின்றனர்? ராதிகாவுக்கு முன்னால் எத்தனை பேர் சொல்லுங்க பாபு? 9 பேர். ரைட், 9 பேர். பாபு சரி. பிரியாவுக்கு முன்னால் 24 பேர்னா இங்க பாருங்க, 14 உண்டு, ராதிகாவோட சேர்த்து 15 பேர் இருக்காங்க, ரைட். அவங்க மிச்சம் 9 பேர் இருக்கு. அதே ராதிகாவுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர். ஓடான்சர் சரியான, சரியா. இதுக்கு முன்னாடி மொத்தமாவே 25 பேர், அது 14 ஒண்ணு 15 மிச்சம் 9 தானே. இவங்க தான் ராதிகாவுக்கு. இப்ப ராதிகாவுக்கு பின்னாடி நீங்க கண்டுபிடிக்கலாம். ராதிகாவுக்கு பின்னாடி 14 பேர், பிரியாவோட சேர்த்து 29. ராதிகாவுக்கு பின்னாடி 29 பேர் இருக்கும். அப்படி உங்களுக்கு மாறி மாறி என்ன செய்யலாம், கேள்விகள் கேட்கலாம். ஓகே, அடுத்து 20வது பார்ப்போம். 20வது திருவிழா ஒன்றில், கேள்வியை பார்த்தேன். திருவிழா ஒன்றில் சிவப்பு பச்சை நீலம் மஞ்சள், திருவிழா ஒன்றில் சிவப்பு பச்சை நீலம் மஞ்சள் என்ற ஒழுங்கில் அலங்கார மின் விளக்குகள் இருந்தால், என்னென்ன பாருங்க இடத்துல, லேசான கேள்வி ஒண்ணு, பாருங்க. திருவிழா ஒன்றில் சிவப்பு பச்சை நீலம் மஞ்சள், நீலம் மஞ்சள் என்ன, மஞ்சள் என்ற ஒழுங்கில் அலங்கார மின் விளக்குகள் இருந்தால், இந்த ஒழுங்குல அலங்கார மின் விளக்குகள் இருக்கு.
சிவப்பு பச்சை நீலம் மஞ்சள், சிவப்பு பச்சை நீலம் மஞ்சள், சிவப்பு பச்சை நீலம் மஞ்சள். இப்படி ஒழுங்கு முறையில இருக்கு. கண்டதாக்க போடல. ஒரு ஒழுங்கா இருந்தா தானே அழகா இருக்கும். கேள்வி கேட்கிறாங்க, 51வது மின்விளக்கின் நிறம் என்ன? 51வது மின்விளக்கு நிறம் என்னன்னு கேட்கலாம். 51வது மின்விளக்கு எங்க பாபு? 51வது மின்விளக்கின் நிறம் என்ன? நீலம். நீலம். ஐம்பத்தி ஓராவது. இதுக்கு நிறைய வழி இருக்கு. நிறைய வழி இருக்கு. பாருங்க, நான் எண்றேன். இப்படி எண்ணி கண்டுபிடிக்கலாம். சிம்பிள். உங்களுக்கு ஒரு 50க்கு குறைவா கொடுத்துட்டாங்கன்னா பிழை இல்லாம எண்ணணும். பாருங்க, நான் எங்க நல்லா பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 40 ரைட். பவரை சரியா சொல்லிருக்கீங்க. வெரி குட். ஆகவே இப்படி எண்ணி கண்டுபிடிக்கலாம். ரைட். இது இலகுவான ஒரு முறை ஒன்று தான். இதுல என்ன சிக்கலா இருக்குன்னா, இப்படி பெருசா ஆகாத நம்மளுக்கு எந்த டைம் வேஸ்ட் ஆகும். ரைட். இவர் பெருசா இருந்தாருன்னா நமக்கு எந்தது டைம் வேஸ்டா இருக்கும். ரைட். நிறைய டைம் போகும். ஒரு 501 வைங்கள சிக்கல் ஆயிடும். ரைட். அதனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, ரைட், அதனால ஒரு டெக்னிக் வந்து பிரிக்கிறோம். 51 தானே மொத்தம் எத்தனை நேரம் ஒழுங்குல இருக்கு? 1 2 3 4 தானே இருக்கு. ரைட். 1 2 3 4 51 அந்த 4ஆல பிரிக்கும். 51 என்ன செய்யறோம்? 4ஆல வகுப்போம். ரைட். வகுத்தோம்னா 5ல 1 1 4 மிச்சம் 2 8 மிகுதி 3. ரைட். மிகுதி எங்க வருது? அதை மட்டும் என்னன்னா சரி. அது மிகுதி எப்படி 4ஆல பிரிச்சோம்னா மிகுதி 1 2 3 இந்த 3 தான் வரப்போகுது. ரைட். ஆகவே ரைட், ஆகவே இதை வரும் 3 தானே. ரைட். மிகுதி மட்டும் என்னன்னா சரி. 1 2 3. ஆகவே இதுதான் மிகுதியை மட்டும் என்னன்னா வகுத்துட்டு மிகுதி என்னன்னா ஓகே. அப்ப இது எத்தனை கொடுத்தாலும் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கணக்குகளை நீங்க ஈஸியா செய்யலாம். ஓகே தானே. ரைட். இப்ப 20 வினா பார்த்துருக்கோம். 20 வினா பார்த்துருக்கோம். ரைட். ரைட். இன்னும் 2 வினா பார்ப்போம். ரைட். இதுல வர்ற கேள்வி இன்னொன்னே தெரியும். ரைட். இதுல வர்ற கேள்வி நல்லா பார்த்தீங்க. ரைட். கொஞ்சம் பார்த்தா போதும். ரைட். முன்னறிவு தானே. ரைட். பாருங்க, 21வது. 21வது. ரைட். போட்டி ஒன்றில் நீலம் சிவப்பு மஞ்சள். நீலம் சிவப்பு மஞ்சள். ரைட். 3வது நீலம் சிவப்பு மஞ்சள் என்ற ஒழுங்கில் 61 கொடிகள் நடப்பட்டன. மொத்தம் 61 கொடிகள். ரைட். 61 கொடிகள் நடப்பட்டன. ரைட். நீல நிற கொடிகள் எத்தனைன்னு கேட்கிறாங்க. நீல நிற கொடிகள் எத்தனைன்னு? அவ்வளவுதான். மொத்தம் 61 கொடி. அதே நீல கொடி எத்தனை? மொத்தம் 61 கோடியில 27. பாவம். இப்ப என்ன செய்யணும்னா, இங்க 3 நிறமான கொடி இருக்கு. 1 2 ரைட். மொத்தம் 61 இருக்கு. 61 3ஆல தெரியும். ரைட். கடைசியா என்ன கொடி இருக்குன்னு பாருங்க. ரைட். பாருங்க, 61 3ஆல வகுத்தோம்னா 2 6 7 1 மிகுதி 1 தான். ரைட். மிச்சம் 1 தானே. ரைட். மிச்சம் 1 என்னவா இருக்க போகுது? நீளமா இருக்க போகுது. ரைட். ஆகவே இங்க மொத்தம் 61 கோடி இருந்தா 3லயும் 20 இருக்கும். இங்க 20 இங்க 20.
இறுதி ஒண்ணு தானே வருது, அப்ப நீளம் மட்டும் 21. Right? ஆகவே கேள்வி கேட்டுருக்காங்க, நீல நிற கொடிகள் 21. ஓகே தானே? Right. அப்ப இந்த மாதிரி கணக்குகள் வந்தா எத்தனை கோடி, இது லேசானது பாருங்க. Right. அப்ப நம்மளுக்கு ரைட் இப்ப நிறைய வினாக்கள் பார்த்துருக்கோம், ஒவ்வொன்றும் வித்தியாசமா பார்த்துருக்கோம். ரைட், ஆனா இதெல்லாம் பாருங்க. ரைட், இதுவரையும் பார்த்ததை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு ரைட் அடுத்து புதுசா திகதி கணக்கெல்லாம் இருக்குன்னா அடுத்துல இருந்து பாருங்க, திகதி கணக்கெல்லாம் இருக்கு, தை மாச திகதி. ரைட், அப்ப நம்மளுக்கு அடுத்து வரும், அடுத்து முதல்ல இருந்து அது வரும். இதெல்லாம் படிச்சுட்டு ரைட் அந்த கணக்கெல்லாம் எழுதுங்க கொஞ்சம். அந்த கணக்கெல்லாம் எழுதி நீங்க கொஞ்சம் இந்த மிச்ச டைம் என்ன செய்யுங்கன்னா அந்த போற டைம் வந்து அந்த கணக்கெல்லாம் எழுதுங்க. 21ல இருந்து ஒரு 15 கணக்கை எழுதி நீங்க டைம் கொடுங்க. ரைட், உங்களுக்கு அடுத்த கிளாஸ் மிச்சத்தை சொல்லித்தரேன். ஓகே தானே பிள்ளை? ரைட், ஓகே பாய்.